இவங்க எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆன பிறகு இப்போ இருக்க லவ் இருக்குல்ல, அது ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன். அவ்வளோதான், இதான் லைஃப். நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்? நம்மளுக்கு இத்தனை வருஷம் கல்யாணம் ஆயிட்டு நீங்க என்ன எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? சீரியஸாக லவ்வுங்கிறது இருக்குது. அது பர்சன்டேஜ்னு சொல்லலாம். லவ்வுங்கிறது வந்து ஒரு பர்சன்டேஜ். கல்யாணம் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இன்டர்வியூவில் சொன்னேன், குழந்தை பிறந்த பிறகு ஒரு பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்து அவங்கள படிப்பெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகி அவங்க ஒரு செட்டில் ஆன பிறகு ஒரு. ஆனால் சீரியஸாக இவங்க எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆன பிறகு இப்போ இருக்க லவ் இருக்குல்ல, அது ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன். அவ்வளோதான், இதான் லைஃப். நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது இப்போ சீரியஸாக இந்த 10 வருஷமாக, இந்த ஒரு 10 இயர்ஸாக ரொம்ப லவ் பண்ணேன். சீரியஸ். ஓகே. 10 வருஷமா தான். என்னடா அதுக்கு முன்னாடி என்ன பர்சன்டேஜ் வைஸ் இப்போ அதிகமாக இருக்குது. அதாவது 98% இருக்குது. முதல்லலாம் வந்து 50% இருக்கும், அப்புறம் 70%, அப்புறம் 80, இப்போ 98. நார்மலாக இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு கல்யாண நாட்கள் போக போக இறங்கிட்டு இருக்கு அந்த பர்சன்டேஜ் லவ். நமக்கு ஏறிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த அந்யோன்யம் தான் சொல்லலாம். ஒத்துக்கிறவா? கரெக்டா தெரியுதா? சரி, தெரியுது. ஓகே.